உங்கள் எல்லோருக்கும் காலை நேர வணக்கம். என்று வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல காலை பொழுதாக விடிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்றைக்கு நாங்கள் உதயன் பத்திரிகை பார்க்க இருக்கின்றோம். உதயன் பத்திரிகையினுடைய செய்தியாக வன்னியில் நிலவும் ஆசிரிய வெற்றிடங்களுக்கு 3 மாதங்களில் தீர்வு, வடமாகாண பிரதம செயலாளர் தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் நிலவும் ஆசிரிய வெற்றிடங்களுக்கு வரும் 3 மாதங்களில் தீர்வு வழங்கப்படும் என்று வடமாகாண பிரதம செயலாளர் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல 2 வருடங்களின் முன் இறந்தவரின் சடலம் இன்று தோண்டியெடுப்பு, வழக்கில் தொடர்புடையவர் என்பதால் நீதிமன்றம் உத்தரவு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஆசிரிய வெற்றிடங்கள் வன்னியில் அதியுச்சம், ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ரவிகரன் எம்பி காட்டம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வன்னி பிராந்திய பாடசாலைகளில் ஆசிரிய வெற்றிடங்களில் மிகவும் அதிகரித்துள்ளன, அவை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல யாழ் நகர பகுதியில் புத்தாண்டின் போது அடாவடியில் ஈடுபட்ட வன்முறை குழு கைது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல வவுனியாவில் கத்தி குத்து, ஒருவருக்கு படுகாயம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வவுனியா இலுப்பியடி சந்தி பகுதியில் புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கிளிநொச்சி விபத்து, படுகாயமடைந்த பெண் நேற்று உயிரிழப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கிளிநொச்சி வலய கல்வி பணிமனைக்கு முன்பாக கடந்த 24ஆம் தேதி இடம்பெற்ற டிப்பர் விபத்தில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சையின் போது நேற்று உயிரிழந்திருக்கின்றார் என்கிறதான ஒரு துக்ககரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல எலிக்காய்ச்சலால் 2 உயிரிழப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் எலிக்காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்த 2 நேற்று உயிரிழந்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல 2 இளைஞர்களின் உயிரை காவு கொண்டது பாலம், புளியம்பொக்கனையில் துயரம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியில் புளியம்பொக்கனை சந்தி பகுதியில் நீண்ட காலமாக நிர்மாண பணிகள் இடம்பெற்று வரும் பாலத்துக்குள் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 விழுந்து மரித்ததாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல இனிமேல் ஜனாதிபதி பிரதமருக்கு STA பாதுகாப்பு என்கிறதான செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தூசு தட்டப்படும் விசாரணை சிக்கலில் அரசியல்வாதிகள் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பல்வேறு ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட உள்ளனர் என அரசாங்க தகவல் தெரிவிப்பதாக கொழும்பிலிருந்து வெளியாகும் பிரதான சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளதாக நாங்கள் பார்க்கின்றோம். இதேபோல இனப்பிரச்சனைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டும், ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த அரசு கிளீன் ஸ்ரீலங்கா போன்று இனப்பிரச்சனைகளையும் கிளீன் செய்ய வேண்டும், அதன்போதே புலம்பெயர் தமிழர்களின் நிதியில் வடக்கு கிழக்கை புதிய அபிவிருத்தியின் பாதைக்கு இட்டுச் செல்லலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கதிரை சின்னத்தில் களமிறங்கும் என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தலில் உட்பட எதிர்வரும் தேர்தல்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கதிரை சின்னத்தில் போட்டியிடும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ரணில் தினேஷிடம் வாக்குமூலங்கள் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. சர்ச்சைக்குரிய மருந்து கொள்வனவுக்காக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல பாடசாலை உபகரணங்கள் 20% விலை குறைப்பு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டவரைவு இம்மாதம் சமர்ப்பிப்பு என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டவரைவு இன்னும் 2 வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த சட்டவரைவு வர்த்தகமானிக்காக அரசாங்க அச்சகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்தின தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல நாங்கள் பார்ப்போமா இருந்தால் டெங்கு நோய் தாக்கம் யாழ்ப்பாணத்தில் வீரியம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவிப்பு என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்து வருவதாகவும் கடந்த ஆண்டில் மாத்திரம் 5890 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 1 இறப்பு பதிவாகியுள்ளதாகவும் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல வவுனியா ஓமந்தை ஏனையின் வீதியில் பயணித்த சொகுசு கார் ஒன்று வீதியை விட்டு விலகி
நேற்று முன்தினம் புதன்கிழமை விபத்துக்குள்ளாகி இருக்கின்றதுங்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல சாட்சி மீது வாழ்வெட்டு முயற்சி பிரதான சந்தேக நபர் கைது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு வழக்கு ஒன்றுக்கு சாட்சியாக வந்த நபரை வாளால் வெட்ட முயற்சித்த சம்பவம் ஒன்று தொடர்பில் பிரதான சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல பாப்பமாக இருந்தால் சீமேந்தி ஏற்றி வந்த லொரி குடைசாவி 2 காயம் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. வவுனியா ஓமந்தையில் சீமெந்திகளை ஏற்றிச் சென்ற லொரி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாங்கள் பாப்பமாக இருந்தால் சிறுவர்கள் மத்தியில் வைரஸ் காய்ச்சல் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. உங்களுடைய சிறுபிள்ளைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதேபோல உயர்த்தப்படும் மகாபல என்கிறதான ஒரு சந்தோஷமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மகாபல புலமை பரிசில் கொடுப்பனவை 10,000 ரூபாவாக அதிகரிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கவனம் செலுத்தியுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல 2025ஆம் ஆண்டுக்கான நிதியொதுக்கீட்டு பணிகள் சட்டம் அதிபர் ஒப்புதல் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கடந்த ஆண்டிலேயே வெளிநாட்டு வேலைகளுக்கு அதிகளவானோர் பயணம் என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையின் வரலாற்றில் 2024ஆம் ஆண்டிலேயே வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு புறப்பட்டவர்கள் அதிகளவாக பதிவாகியுள்ளனர் என இலங்கை வெளிநாட்டு பணியகம் செய்தி தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல போலியான கடவுச்சீட்டுடன் தமிழர்கள் 2 கைது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. போலியான இலங்கை கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல முயற்சித்த தமிழர் 2 கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலியான இலங்கை கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி நேபாளத்தின் காத்மாண்டு செல்ல முயற்சித்த வேளையில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்கா விமான நிலைய குற்றப்புலனாய் பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதுவே இன்றைய நாளுக்கான உதயன் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்தியாக கருதுகிறோம். நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.